முஸ்லிம்களின் முத்திரை. பாகிஸ்தான் பிரதமர் இலங்கை வந்தடைந்தார். எங்கள் உணர்வுகளை மதித்து வர்த்தமானியை உடன் வெளியிடுங்கள். ஜனாசா எரிப்புக்கு எதிரான ஆர்ப்பாட்ட பேரணியில் மக்கள் காங்கிரஸ் தலைவர் ரிஷாட் கருத்து. பாராளுமன்ற அமர்வை நடத்த முடியும் என்றால் ஏன் இம்ரான்கான் உரையாற்ற அனுமதிக்க முடியாது? இம்தியாஸ் பாக்கார் கேள்வி. இம்ரானுடனான ஹக்கீம் ரிஷாத்தின் சந்திப்பு ரத்துக்கு பாதுகாப்பே காரணம், அரசாங்கத்திற்கு இதில் தொடர்பில்லை. அமைச்சர் கெஹலியோ தெரிவிப்பு. முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிக்கு எதிராக நடவடிக்கை. எமது முழுமையான செய்திகளை பார்வையிட சிலோன் முஸ்லிம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் சற்று முன்னர் இலங்கைக்கு வருகை தந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் அழைப்பின் பிரகாரம் அவர் இவ்வாறு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். இதன்போது பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான், ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ, பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். அத்துடன் வர்த்தக மற்றும் முதலீட்டு மாநாட்டிலும் அவர் கலந்து கொள்ள உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அமைதியை விரும்பும் ஒரு சமூகத்துக்கு தொடர்ச்சியாக அநியாயம் செய்வதை நிறுத்தி ஜனாசாக்களை அடக்கம் செய்வதற்கான வர்த்தமானியை உடனடியாக அரசாங்கம் வெளியிட வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கோவிட்-19 உயிரிழக்கும் முஸ்லிம்களின் பலவந்த ஜனாசா எரிப்பை நிறுத்த கோரி கட்டாய தகனத்துக்கு எதிரான தேசிய அமைப்பின் ஏற்பாட்டில் இன்று ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக இடம்பெற்ற மாபெரும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர் மேலும் கூறியதாவது: இன்றைய ஆர்ப்பாட்டத்தில் கட்சி பேதங்கள், கொள்கை வேறுபாடுகளுக்கு அப்பால் பல்வேறு கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள், சமூக நல இயக்கங்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டமை எங்களின் மத உரிமையை பெற்றுக் கொள்வதற்காகவே. அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து இந்த அரசாங்கம் எமது சமூகத்துக்கு இழைத்து வரும் அநியாயங்களால் மக்கள் வேதனையில் வாழ்கின்றனர். நாங்கள் இந்த அரசாங்கத்திடம் எதுவுமே கேட்கவில்லை. கோவிட்-19 தொற்றினால் மரணித்தவர்களின் ஜனாசாக்களை அடக்கம் செய்யுமாறு மட்டுமே வேண்டி நிற்கின்றோம். ஆனால் நீங்கள் தொடர்ந்தும் இந்த விடயத்தில் கல்லாகவே நிற்கின்றீர்கள். ஒரு சமூகத்தின் மத உரிமையை நசுக்கும் இந்த இழி செயலை இனியாவது கைவிடுங்கள். எங்கள் ஜனாசாக்களை அடக்குவதற்கு அனுமதி தந்து எங்களை நிம்மதியுடன் வாழ விடுங்கள். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ பாராளுமன்றத்தில் வழங்கிய உறுதிமொழியை கண்ணியமாக மதித்து அதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள். பல்துறை சார்ந்த நிபுணர்கள் அடங்கிய வைத்தியர் ஜெனிஃபர் பெரேரா தலைமையிலான 11 பேர் கொண்ட குழுவின் அறிக்கையை 2 மாதங்களாக ஏன் முடக்கி வைத்திருக்கின்றீர்கள்? அந்த அறிக்கையில் கூறப்பட்டவாறு அதனை நடைமுறைப்படுத்த ஆவண செய்யுங்கள். இனவாதிகளை திருப்திப்படுத்துவதற்காக இந்த கொடூரத்தை நீங்கள் தொடர்ந்தேர்ச்சியாக நிகழ்த்தினால் இந்த நாட்டில் நல்லிணக்கம் என்பது எந்த காலத்திலும் சாத்தியப்படாது என்பதை மட்டும் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். இவ்வாறு அவர் தெரிவித்தார். இன்று நாடு முகம் கொடுத்துள்ள சவால்களுக்கு கற்பனை கதைகளை கூறி அவதானங்களை வேறு திசைகளின் பக்கம் திருப்பாமல் உண்மையாக எதிர்நோக்கி தேர்வுகளை காண முன்வர வேண்டும் என ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்தியாஸ் பாக்கார் தெரிவித்தார். பொய்களை கூறி அவதானங்களை வேறு திசைகளின் பக்கம் திருப்பாமல் உண்மைகளை சமூகமயப்படுத்தி ஊடக தர்மங்களின் பிரகாரம் செயற்பட வேண்டிய பொறுப்பு ஊடகவியலாளர்களுக்கு இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் தொடர்ந்தும் கருத்து தெரிவிக்கையில், பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானின் பாராளுமன்ற உரை இறுதி நேரத்தில் ரத்து செய்யப்பட்டது பிழையான விடயமாகும்.
ராஜதந்திர ரீதியாக அபகீர்த்தியை ஏற்படுத்தும் ஓர் நிலையாகும். இவ்வாறு ஏலவை அளித்து பின்னர் ரத்து செய்வதென்பது நாட்டின் வெளிவிவகார கொள்கையின் பிழையான பிரதிபலிப்பை வெளிப்படுத்துவதாக அமைகிறது. ஏதேனும் பிரச்சினைகள் இருப்பின் ஏலவை ஆராயப்பட்டு முடிவெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அழைப்பு விடுக்க முன்னர் இது குறித்து ஆராயப்பட்டிருக்க வேண்டும். அழைப்பு விடுத்த பின்னர் ரத்து செய்வது குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டும். இம்ரான்கான் உலகம் ஒப்புக்கொண்ட ஓர் இளம் தலைவர். ராஜதந்திர மரபுகள் பின்பற்றப்பட வேண்டும். இல்லையில் அது நாட்டிற்கே தீங்காக அமையும். இலங்கைக்கு அண்மையில் உள்ள இரு நட்பு நாடுகளுடன் எமக்கு வரலாற்று ரீதியாக மதிப்புகள் உள்ளன. அவை பாதுகாக்கப்பட வேண்டும். இரண்டு நாடுகளும் எமக்கு முக்கியம். இலங்கை சுதந்திரம் பெற்ற சந்தர்ப்பத்தில் இந்தியாவிற்கான இலங்கை தூதுவராக நியமிக்கப்பட்டு DP ஜெயதிலக அவர்கள். அவர் இலங்கையின் சுதந்திர போராட்ட வீரர். அதேபோன்று இலங்கைக்கான பாகிஸ்தான் தூதுவராக நியமிக்கப்பட்டவர் DP ஜாயா அவர்கள். அவரும் இலங்கையின் சுதந்திர போராட்ட வீரர்களில் ஒருவர். அவருடைய பதவியின் 2ஆம் தவணை முடிவடைந்தும் பாகிஸ்தான் அரசு மீண்டும் அவரை தூதுவராக நியமிக்குமாறு கோரியது மாத்திரமல்லாமல் பாகிஸ்தான் அரசு அவருக்கு பிரஜா உரிமையையும் வழங்க முன்வந்தது. ஆனால் DP ஜாயா அவர்கள் நாட்டு பற்றிற்காக கௌரவமாக விளங்கிக் கொண்டார். இத்தகைய சிறப்புகளை கொண்ட வெளிவிவகார உறவுகள் எமக்கு உண்டு. கோவிட் நிலைமைகளை கருத்தில் கொண்டு அவரின் பாராளுமன்ற உரையை ரத்து செய்ததாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் பரவியிருப்பதை பார்த்தேன். அது உண்மையாக இருந்தால் தற்போதும் பாராளுமன்றம் கூட முடியும் என்றால் ஏன் இவ்வாறு ஓர் நாட்டு தலைவரின் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது அரசாங்கம் மொண்டிசோரி பிள்ளைகளின் விளையாட்டை போன்று நடந்து கொள்கிறது என்று கேள்வி எழுப்பினார். இன்று நாட்டின் வெளிவிவகார கொள்கை ஓர் மொண்டிசோரி பிள்ளைகளின் விளையாட்டை ஒத்ததாக இருக்கிறது. பிரச்சனைகள் இருப்பின் ஏழவே ஆராய்ந்து முடிவெடுத்திருக்க வேண்டும். ராஜதந்திர மரபுகள் பின்பற்றியிருக்க வேண்டும். இன்று இம்ரான்கானின் விஜயத்தை கையாள்வது வெளிவிவகார அமைச்சா அல்லது ஜனாதிபதி செயலகமா என்று தெரியாமல் இருக்கிறது. எதற்கும் ஓர் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வழிமுறை இருக்கிறது. அதை பின்பற்றுங்கள். அதை விடுத்து ஒரு தலைபட்சமாக செயற்பட வேண்டாம் என்று தெரிவித்தார். ராஜதந்திர மரபுகள் மீறப்பட்டுள்ளன. அரச தலைவர்களின் வருகையின் போது எதிர்க்கட்சி தலைவருக்கும் சந்திப்பிற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும். இது சம்பிரதாயம். இந்த மரபு இம்ரான்கானின் வருகையில் மீறப்பட்டுள்ளது. நாடு இன்று பிராந்திய ரீதியாக பல சவால்களுக்கு முகம் கொடுத்துள்ளது. இவற்றுக்கு இந்த அரசாங்கம் உண்மையாக யதார்த்தமாக முகம் கொடுக்க வேண்டும். இன்று ஜெனீவாவில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முகம் கொடுப்பது பழைய பிரச்சனைகளுக்கு அல்ல, முற்றிலும் புதிய பிரச்சனைகளுக்காகும். 6 புதிய விடயங்கள் குறித்து மனித உரிமைகள் ஆணையாளர் முன்வைத்துள்ளார். இவை நாட்டு மக்களின் அடிப்படை உரிமைகள், மனித உரிமைகளுடன் தொடர்பான விடயங்களாகும். ஜனநாயக கட்டமைப்பை விட்டும் வேறு வழிமுறைகள் ஊடாக நடவடிக்கைகளை முன்னெடுத்ததன் விளைவுகள் தான் இது. அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகளின் பிரகாரம் ஆட்சி அதிகாரங்களை முன்னெடுக்க இந்த அரசாங்கம் இனிமேலாவது நடவடிக்கை எடுக்க கவனம் செலுத்த வேண்டும். ஜெனீவாவில் மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முன்வைக்கப்பட்டுள்ள விடயங்களை இங்கு சுருக்கமாக முன்வைக்க விரும்புகின்றேன். முதலாவது, சிவில் நிர்வாகம் ராணுவ ஆட்சியை நோக்கி செல்வது தொடர்பானது. இரண்டாவது, அதிகார பரவலாக்கலை இல்லாமல் ஆக்குவது தொடர்பானது. சட்டத்துறை, நீதித்துறை மற்றும் நிர்வாகத்துறைகளுக்கிடையிலான அதிகார பரவலாக்கம். மூன்றாவது, குற்றவியலும் மனித உரிமைகளில் அரசியல் தலையீடுகள் தொடர்பானது. நான்காவது, ஏனைய இனத்துவங்களை ஒதுக்கிய பொருட்பான்மைவாதம் குறித்த முன்வருகையும் தொடர்பானது. ஐந்தாவது, தனி நபரின் தனிப்பட்ட விடயங்களையும் தனி மனித சுதந்திரங்களையும் ஆராய்வது தொடர்பானது. ஆறாவது, புதிய மனித உரிமைகள் பிரச்சினைகள் என்பனவாகும். மனித உரிமைகள் ஆணைக்குழு கேள்விக்குட்படுத்தும் மேற்கூறிய விடயங்கள் சொந்த நாட்டின் பிரஜைகளுக்குடைய மனித உரிமைகள் பற்றியதாகும், ஜனநாயக உரிமைகள் பற்றியதாகும்.
சர்வதேசம் அங்கீகரித்த காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டு அலுவலகம் போன்ற உள்ளக பொறிமுறைகளை ஏற்படுத்தி தனிமைப்பட்டிருந்த நாட்டை பல்பக்கு பங்காளர்களுடன் இணைத்து நல்ல மதிப்பொன்றை ஏற்படுத்தி வந்ததை இந்த அரசாங்கம் தலைகீழாக மாற்றி வருகிறது. பொறுப்பளிப்பதிலிருந்து நாங்கள் விடுபட முடியாது. இனத்துவ முத்திரைகளை பதித்து ஒருவரின் பிரஜா உரிமைகளை இல்லாமல் ஆக்க முடியாது. அடுத்த தலைமுறையினருக்கும் ஜனநாயக நாட்டை கையளிக்கும் பொறுப்பு எங்கள் அனைவருக்கும் உண்டு. நாட்டின் பொருளாதார பிரச்சினைகள் குறித்து உண்மையான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு பொருளாதார சவால்களை நாடாக முகம் கொடுக்க முன்வர வேண்டும். கோவிட் தடுப்பூசிகள் குறித்து பேசிய போது ஆரம்ப நாட்களில் இழிவுபடுத்தியவர்கள் இன்று தமது நிலைப்பாடுகளை மாற்றி தடுப்பூசிகளின் பக்கம் கவனத்தை செலுத்தியுள்ளனர். இந்த விடயத்தில் ஏனைய நாடுகள் முற்போக்காக சிந்தித்து நடவடிக்கைகள் எடுத்து பல கட்ட நடவடிக்கைகளுக்கு சென்றுள்ளன. மாயைகளின் பக்கம் செல்வதை நிறுத்தி கோவிட் விடயங்களை யதார்த்தமாக கையாள அரசாங்கம் முன்வர வேண்டும் என தெரிவித்தார். ஊடகங்கள் தகவல்களை உண்மையாக நாட்டுக்கு சொல்ல வேண்டும். அதன்பாலான பொறுப்பு ஊடகங்களுக்கு உண்டு என மேலும் தெரிவித்தார். முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் ரவூப் ஹக்கீம், ரிஷாட் பதியுதீன் உடனான பாகிஸ்தான் பிரதமரின் சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது என அமைச்சரவை பேச்சாளர் கெஹலியர் ரம்புக்வல தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களுக்காகவே இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பு ரத்து செய்யப்பட்டதன் பின்னால் அரசியல் நோக்கங்கள் எதுவுமில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த முடிவை அரசாங்கம் எடுக்கவில்லை என குறிப்பிட்டுள்ள அவர், பாகிஸ்தான் பிரதமரின் இலங்கை விஜயம் தொடர்பான முடிவுகளை இரு நாடுகளையும் சேர்ந்த அரசியல் குழு ஒன்றை எடுக்கின்றது. அரசாங்கத்திற்கு இதில் தொடர்பில்லை என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ளும் பிரமுகர்கள் மற்றும் சந்திப்பு இடம்பெறும் பகுதி ஆகியவற்றை அடிப்படையாக கொண்ட பாதுகாப்பு கரிசனைகளை அடிப்படையாக வைத்து இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முஸ்லிம்களின் ஜனாசாக்கள் தகனம் செய்யப்படும் விவகாரத்தை பாகிஸ்தான் பிரதமரின் கவனத்திற்கு எடுத்து செல்லும் நோக்கில் கொழும்பில் இன்று கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி குறித்த போராட்டம் பலாத்கார தகனத்திற்கு எதிரான தேசிய அமைப்பினால் இன்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்றினால் உயிரிழப்போரின் சடலங்களை அடக்கம் செய்யவோ அல்லது தகனம் செய்யவோ முடியும் என நிபுணர் குழுவினால் பரிந்துரை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் அரசாங்கம் அதனை நிறைவேற்ற வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சடலங்களை அடக்கம் செய்ய அனுமதி வழங்குவதாக பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ள நிலையில் அந்த உறுதிமொழி நிறைவேற்றப்பட வேண்டும் எனவும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு எதிராக குற்றவியல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்குமாறு சட்டமா அதிபருக்கு குறித்த ஆணைக்குழுவினால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை அறிக்கையின் பரிந்துரைகள் என குறிப்பிடப்படும் பக்கங்களின் பிரதிகளை நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரின் பெர்னாண்டோ தனது உத்தியோகபூர்வ டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். குறித்த அறிக்கையின் பிரதிகளின்படி இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது முஸ்லிம்களின் முத்திரை.